ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம பேட் கிராணி தான் பார்க்க போகிறோம். இந்த பேட் கிராணியில் மொத்தம் 4 பார்ட் வரும். இது ஆக்ட் 1 இந்த மாதிரி நிறையா இருக்குது, 4 இது. அதனால 4 பார்ட் வரும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓஎஃப்சி மக்களே எப்படியாச்சும் லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, இப்போ வாங்க கேமுக்குள்ளே போனால் ஏதோ கட்சின்னு காத்துனாங்க, அதை நான் கிளிக் பண்ணிட்டு விட்டேன். 10 பொருள் எடுக்கணும் போல். சரி, என்னென்ன இருக்குன்னா எது இருக்குது, நம்ம போய் எடுத்துடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பேட் கிராணியில் வந்து ஆக்ட் 1 தான் பார்க்க போகிறோம். 1 முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம். அடுத்த பார்த்து வேணும்னா ஒரு கன்ஃபார்ம் வரும். ஆனால் சீக்கிரம் வேணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான். இதுதான் கிராணி வீடு. இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் கிராணி இருக்கான்னு பார்த்தேன். இல்லை, நான் மேலே தான் ஏற முடியும். ஆனால் இது இங்கே ஒரு கூரை இருக்கு, இது மேலே ஏறி பார்ப்போம் வாங்க. இதில் ஏற முடியலங்க. உள்ளே போங்க. இங்கே ஏதோ கால் கட்டுற டீ கப்பு இருக்கு. அதனால இங்கே பார்த்தாங்களா கம்ப்யூட்டர் இருக்குங்க. இந்த கிளைக்கு கம்ப்யூட்டர்லாம் தேவைப்படுது. நம்ம எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எடுக்க முடியான்னு தெரியல. சரி, எடுக்க முடியாது போல், வெளியே போயிடுவோம். இங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிரிட்ஜ் இருக்கு, கிழத்து கருவிங்க வருதுங்க. தற்போது இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் எங்கேயுமே எதுவுமே இல்லை. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பார்த்த முடிக்கிறது டக்குனியா? ஆங்கிரி ப்ரோ பேருக்கு எல்லாத்தையும் தந்துட்டே தான் இருக்கணும். தரலன்னா அவங்க வாயை கிழிச்சிருவாங்க. திறக்க முடியலங்க. அடுத்த திராவை திறக்கவே இல்லை. இப்போதான் திறக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பும் ஏதோ கேசரி இருக்கு, கேசி. அப்புறம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இது என்னங்க புக்கா? தமிழ் புக்கு தான் படிச்சுட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி மேலே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ட்ரெஸ் இருக்கு, எடுத்து வச்சுப்போம், நம்ம தேவைப்படும். இங்கே வந்தால் ஷூவும் இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேன்னா ஒன்றுமே இல்லை, அங்கேயும் எதுவுமே இல்லை, இங்கேயும் எதுவுமே இல்லை. இதுலேயே அப்படி இருக்காது. சொன்ன மாதிரியே இருக்கு பார்த்தியா? மீட் இருக்கு, ஆனால் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம கையில் ஃபுல்லாக வச்சுட்டோமா. ஸோ அங்கே கிராணி கிளவி இதெல்லாம் வந்துருப்போது. டக்குனோடி போடு. ஆனால் கிராணி வர வச்சு டப்பா அப்படின்னு ஒரு மோட்டர் அடிச்சிச்சு. அது என்னன்னு தெரியல. சரி, பொருள் எல்லாம் தூக்கி போடும். கரெக்டா வந்துருச்சு, டிக்குன்னு அடிச்சிருச்சு. வாங்க இப்போ திரும்பி கிராணி ஹவுஸுக்கு தான் போகிறோம். நம்ம முன்னாடி போகிறதோட பின்னாடி வழியாக போகிறது தான் தமிழுக்கல்ல. இது முன்னாடி போனால் பார்த்துடும், பின்னாடி போனால் கொஞ்சம் தப்பிச்சிடலாம். அப்புறம் இங்கே கீழே தான் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ரூம் இருக்குது, போய் பார்க்குவாங்க.
ஏதோ வாஷிங் மிஷின் மாதிரி இருந்துச்சு, அதனால எதுவுமே இல்லை. அப்படியே மேலே வந்தால் இது இருந்துச்சு, ஏதோ அது பேர்லாம் தெரியல, இருந்துச்சு. வாங்க எடுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே கேசட் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். என்ன எடுக்க முடியல, எப்படா இருக்கிறது? எடுத்தாச்சு. கதை வேற திறக்க முடியாது வச்சுருந்தாங்க, கதை திறந்துப்பான். இப்போ எடுறா. அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓஎஃப்டி மக்களே, உங்கள் கையில் தான் அடுத்த லெவலுக்கு போகும், உங்கள் கையில் தான் இருக்கு. போட்டு போவாங்க, போடுறா போட்டாண்டா. அப்புறம் இது யார் வீடுனா சொத்தையான வீடு. இங்கே அப்படியே வந்தால் ஒரு கேமிங் இது இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேரை எடுத்து போய்ப்போம், இதுதான் பெருசாக இருக்கவே இல்லையே. நம்மளை ஏன் நம்ம இந்த பொருளெல்லாம் எடுக்க வைக்கிறாங்க? இவன் புதுசாக ஒரு வீட்டுக்கு குடிக்கு வந்திருக்கான் வாடகைக்கு. அங்கே ஆனால் எந்த பொருளும் இல்லாதனால இவன் நாள் ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருந்திருக்கான். அது போர் அடிச்சு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி நம்ம வீட்டை வைக்கிறது தான் இந்த கேமே. ஆனால் 4 இது இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு தான் இப்போ நம்ம விளாட்றோம். என்னடா ஆச்சு? இந்த கேமில் என்னன்னு தெரியல, அடிக்கடி எடுக்க மாட்டேங்கான். எட்ரா, ஓய் எடுத்தான். இப்போ அதை தூக்கி நம்ம வீட்டில் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன இதில் இருக்கோம்னா கிராணி இதில் தான் இருக்கும். இந்த மீட்டை எடுத்து போவாங்க. மீட்டை எடுத்துகிட்டு போச்ச ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இரவு ஒன்றுமே பண்ண முடியல, துறக்கிற கையே கட்டல. நான் போயிடுவோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஐயோ, யாரோ பார்த்தானா கிராணியே உட்காடுறாங்க. ஓடுறா படி ஓத்தண்டா. ஏதோ தங்குடு புகுடு அப்படின்னா மோர் அடிக்கிறானா, காமெடியாக இருக்கேன். இந்த கேமில் கிராணி வீடோட மொட்டையான வீடு தான் ரொம்ப பெருசாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய வீடு அது! தமிழுக்கெல்லாம் சின்ன வீடை தந்து வச்சுருக்காங்க. ஆனால் கிராணிக்கும் அந்த மொத்த தலைவனுக்கும் தலைவிக்கும் எவ்வளோ பெரிய வீடு பார்த்தாங்களா? மொட்டையா பார்த்தாண்டா, ஓடி பிடிச்சிட்டாண்டா. மொட்டையா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? திரும்ப மொட்டையா வயிற்றுக்கு தான் போகிறேன். அப்போ அந்த கீபோர்டு எடுத்துக்கிட்டான். தாத்தா இருக்கான், டக்குன்னு ஓட முடிஞ்சா ஓடலான்னு பார்த்தா கிட்ட இருக்கான். சரி, கொஞ்ச நேரம் பதுங்கி இருக்கும். இந்த கேம் தானே தோத்தாவும் தம்மை எடுத்தெல்லாம் இருக்குங்க. அது இந்த கேமில் நீங்கள் பயப்படாங்க எத்தனை வச்சு வேணால் தோக்கலாம். அந்த ஒரு இது மொத்தத்தில் எனக்கு ரொம்ப வெறியப்படான். திரும்பி அதே வீட்டுக்கு தான் வந்துடும். திரும்பி பழைய மாதிரியே கீபோர்டு எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு வச்சுட்டான். நம்ம வீட்டில் தான் இருக்கு. இப்போ அடுத்த பொருள் ஏதாச்சும் தேடுவோம் வாங்க. இது என்னதுடா? மொட்டை வெறித்தனமும் துரத்துனாங்க. அவன் இந்த வயசுல செம ஃபாஸ்ட்டாக ஒரு ஆட்டை நான் நம்ப முடியல. ஒரு உசேன் போல்ட் அப்பாவா இருப்பானா? இங்கே பேஸ் பால் இருக்கு, எடுத்து வச்சுக்கணும். இங்கெல்லாம் திறந்து பார்க்கல, வாங்க திறந்து பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே 2 கதவு ஒரே இடத்துல இருக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த கதவுக்குள்ளே திறந்து பார்த்தா பேஸ்கெட் பேட்டும் பேஸ்கெட் கவுக்கர்ஸும் ஓகே கவுக்கர்ஸும் அங்கே எடுத்துட்டு ஓடிடும். அங்கே தான் மொட்டையாக இருக்கான்.
கேம்ல என்ன காக்காலாம் இருக்கு, காக்காலாம் கத்துது. சரி வாங்க அதை வச்சுட்டோம். இன்னொரு பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. வாங்க இந்த ரூம்குள்ளே போல இப்போ போய் பார்ப்போம். அதுவும் சேர்த்துறாங்க. ஐயா எந்த கேமாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சிடறணும். நல்ல வேலை இந்தியன் கேம் இல்லை, இந்தியன் பாத்ரூம் இல்லை, இல்லைன்னா அசிங்கமாக இருக்கணும். வாங்க இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இல்லை, அதனால நவுத்தி விட்டேன். அதான் உங்களுக்கு காத்துல கிச்சன். இவன் அப்புறம் வந்தான். அங்கே பிரிட்ஜே எடுத்துகிட்டு போயிடுவான். பிரிட்ஜு தான் அங்கே கிடச்சிச்சு. மொட்டையும் இதுதான். இது மொத்தம் எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு லெவல் 1 கம்ப்யூட்டரு. அதுதான் அங்கேயே சொல்கிறேன்னா பாருங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் இவன் அரேஞ்சு பண்ணிட்டான். சூப்பராகவே எடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே திருத்து பொருள். ஏங்க இந்த தீவி தானே அங்கே பார்த்தானே எடுக்க முடியல. இது எப்படி இருந்துச்சு தெரியலங்க. சரி பார்ட் 2 வந்து கன்ஃபார்ம் வரும். ஆனால் நீங்கள் ஒரு 10 இல்லை 20 வியூக்கு மேலே போனால் டக்குன்னு வந்துடும் சொல்லிட்டேன். சரி அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.